அந்த விஜய் சார் நம்ம பூவே உனக்காக பண்ணும்பொழுது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல விஷயங்கள். ஒரு விஷயம் என்னால் மறக்க முடியாது. ஊட்டியில் நம்ம சாங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். சிக்குலெட்டு சிக்குலெட்டு சிட்டுக்குருவி அந்த சாங்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இமேஜினேஷன் சாங் தான். ஒரு குதிரை மேலே வர மாதிரி ஒரு ஷாட் இருந்தது. அதில் அந்த பொண்ணை துரத்திட்டு வர்றது மாதிரி. ஊட்டி குதிரை தான் அதில் அவருக்கும் குதிரை சவாரி தெரியும்னு தான் சொல்லிட்டாரு. ஏறி உட்காந்தாச்சு. நாங்களாம் ரொம்ப தூரத்தில் இருக்கோம். திடீர்னு அந்த குதிரையில் ஏதோ இதாகி குதிரையோட விழுந்துட்டார் அவர். நான் தான் ஃபஸ்ட்டு ஓடினேன். எனக்கு எப்போவுமே இந்த ஆர்டிஸ்ட் மேலே எனக்கு ஒரு சின்ன கேர் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டைரக்டர் வந்து கேமராவுக்குள்ளே அந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பார். ஒரு ரொம்பவும் டச்சும் இருக்கும் எனக்கு எல்லா ஆர்டிஸ்டோடவுமே. ஃபஸ்ட்டு நான் தான் ஓடிட்டேன். ஏன்னா குதிரை ஏதாவது அது மேலே விழுந்து ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிரும் இல்லைங்களா, அந்த வெயிட் விழுந்தா அப்படியெல்லாம் நல்ல வேலை எதுவுமே ஆகலை. அவர் திலக்குன்னு எந்திரிச்சிட்டாரு, சரியாயிடுச்சு. அதுதான் எனக்கு இன்னும் மைண்டில் இருந்துகிட்ருக்குற பூவே உனக்கான எனக்கு மைண்டில் இருக்கிற விஷயம் அதுதான். அப்புறம் டப்பிங் நடந்தது. அப்புறம் நீண்ட நெடுநாள் அவரோட ரொம்ப நல்ல பழக்கம் இருந்தது.